அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங், அதாவது டிஎன்பிசி ஏஇ, ஜேடிஓக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். நம்ம அடா 247 தமிழ்ல வந்துட்டு பினாக்கிள் பேட்ச் ஃபார் டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்க்கான பினாக்கிள் பேட்ச் வந்துட்டு ஏப்ரல் 16th வந்து கோயிங் டு ஸ்டார்ட். சரிங்களா? ஸோ அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிவியூவாக வந்துட்டு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் வந்துட்டு ஸோ நான் ப்ளஸ் பொன்லக்ஷ்மி மேம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிற ப்ரீவியஸ் இயர் ஏஇ ஜேடிஓ எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு வேரியஸ் டாபிக்ஸ். ஸோ அந்த 10 யூனிட் இருக்குன்னா வந்துட்டு 10 யூனிட்டுமே ரேண்டமாக வந்துட்டு வில் டிஸ்கஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஜேடிஓ கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஜேடிஓ கொஷின் பேப்பர் வந்துட்டு நீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு டேட்டா சொன்னேன். சரிங்களா? இப்போ ஜேடிஓ எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஜேடிஓ வந்துட்டு 2012, 19, 21, 23, 24. ஸோ கிட்டத்தட்ட 5 கொஷின் பேப்பர். ஒரு கொஷின் பேப்பருக்கு 200 கொஷின் அப்படின்னா வந்துட்டு 1000 கேள்வி அதில் இருக்கும். சரிங்களா? இந்த 1000 கேள்வி என்னன்னா இன்டூ ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் இது பண்ணீங்க படிச்சீங்க எல்லாத்தையும் அப்படின்னா 4000 கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரிங்களா? 4000 கொஷின்ஸ் நீங்கள் படித்த மாதிரி. ஸோ சிலபஸில் வந்துட்டு பாதி நீங்கள் இதிலே வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கும் போது ஆப்ஷனையும் எடுத்து படிங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷனா இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிங்க. ஸோ இப்போ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஸோ அந்த ஆப்ஷன் பேசிஸ் சில இதுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், எஸ்டிமேஷன் காஸ்டிங், சரிங்களா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் போது ஸ்டடி வித் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு வருது அப்படின்னு பாருங்க, இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யர் எக்ஸாம். ஓகேங்களா? உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்துட்டு ஓகே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். Plus, if you join our batch, so it will be more useful for you to crack TNPC AE or JDO exams. Okay, so let us move on to our video. So first question on the dash stress is the normal force per area that can cause an object to increase in length. So increase in length அப்படினா வந்துட்டு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? so this is a object. இப்போ ஃபோர்ஸ் வந்துட்டு இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு கம்ப்ரஷன் தான் இங்க நடக்குது. ஓகேங்களா? கம்ப்ரஷன். ஸோ அழுத்துது. கம்ப்ரஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இதோட சைஸ் வந்துட்டு சின்னதாகும். சரிங்களா? இதோட சைஸ் வந்துட்டு இப்போ இப்படி இருக்கா இந்த அளவுக்கு வந்துட்டு சின்னதாகும். ஓகேங்களா? இது வந்துட்டு சின்னதாகும். இட் காசன் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் இன் லென்த். இன்க்ரீஸ் இன் லென்த் எப்போ இருக்கும் அப்படின்னா இங்க 2 லோடு இப்படி இழுக்குது அப்படின்னா இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதோட ஷேப் வந்துட்டு இப்படி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு இது வந்துட்டு பிஎல் இல்ல எல் டேஷ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரீஸ் இந்த எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ ஸோ இந்த ஷேடட் போர்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ். ஸோ இதை தான் வந்துட்டு எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலாங்கேஷன். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஆர்டினரி வந்துட்டு இதை டிஎல் ஆர்டினரியாக வந்துட்டு ஒரு சிலிண்டர் இருக்கு. இப்போ இழுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த எலாங்கேஷன் வந்துட்டு எல் பிளஸ் டவல்ங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு எலாங்கேஷன். இது ஒரு டிஸ்டன்ஸ் எலாங்கேட் ஆகுது இல்லை இதோட இதுல இருந்து. ஸோ அதுதான் வந்துட்டு எலாங்கேஷன். ஸோ நம்ம இமேஜ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஷேடட் போர்ஷன் இதுதான் வந்துட்டு டவல். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் எலாங்கேஷன். ஓகேங்களா? இதுதான் நம்ம சொல்லுவோம் லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இந்த சேஞ்ச் இன் லென்த் தான் வந்துட்டு எலாங்கேஷன். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படிமோ. இந்த சேஞ்ச் இன் லென்த் தான் வந்துட்டு எலாங்கேஷன், இந்த டவல். ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு மேலே கொடுக்கறது அமுங்கும். சரிங்களா? இதில் கொடுக்கறது டென்சைல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால மட்டும்தான் வந்துட்டு இந்த ஒரு பாடி வந்துட்டு எலாங்கேட் ஆகும். சரிங்களா? டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால தான் வந்துட்டு எலாங்கேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வேற கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா வந்துட்டு மேல இருந்து வந்துட்டு அழுத்துறது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன் அ மெம்பர் when the member will be subjected with the two equal and opposite forces acting tangentially. ஸோ ஒரு பார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இங்க ஃபோர்ஸ் இப்படி இந்த சைடு இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். அதாவது when member will be subjected with
two equal and opposite forces acting tangentially. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு shear stress. ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஆர்டினரி ஃபோர்ஸ் தான், இது ஒன்றும் தேவையில்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ, டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் ஆன்சர், டென்சைல் ஸ்ட்ரெஸ். In theory of simple bending stress is inversely proportional to the அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு முதல்ல நம்ம பெண்டிங் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா? சிம்பிள் பெண்டிங்னா m by I is equal to sigma by y is equal to E by R அப்படின்னு வரும். ஓகேங்களா? E by R அப்படின்னு வரும். ஸோ சிம்பிள் பெண்டிங் ஆர் பியூர் பெண்டிங் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இப்போ லோட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் டாட்டர் லைன் வர்றது நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் நியூட்ரல் லேயர், அதில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. சரிங்களா? இப்போ லோடு இந்த மாதிரி கம்ப்ரசிவ் லோட் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு இதோட பாட்டம் போர்ஷன்ல வந்துட்டு டென்ஷன், அதே மாதிரி டாப் போர்ஷன்ல வந்துட்டு கம்ப்ரஷன் வந்துட்டு ஆக்ட் ஆகும். இது வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டோட பொறுத்த வரைக்கும். அதே கேன்டிலீவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லோடு கொடுத்தோம் அப்படின்னா இதோட பாட்டம்ல வந்துட்டு கம்ப்ரஷன், மேல வந்துட்டு டென்ஷன் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ சிம்பிள் பெண்டிங் கான்செப்ட் என்னன்னா வந்துட்டு அங்க வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது. சரிங்களா? நோ ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களா? நோ, இஃப் த லென்த் ஆஃப் த பீம் இஸ் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் நோ ஷியர் ஃபோர்ஸ், then stresses will be set up in the beam due to bending moment only, and the beam is said to be pure bending. shear force இல்லாம, shear force வந்துட்டு no. ஓகேங்களா? இல்லாம only bending moment மட்டும் இருந்துச்சு, அந்த பீம்ல உள்ள மீதி ஃபோர்சஸ் எல்லாமே வந்துட்டு பெண்டிங்னால தான் வந்துட்டு பெண்டிங் மூவ்மெண்ட்னால தான் ஆச்சு அப்படின்னா that is known as simple bending or pure bending. ஓகேங்களா? இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சிக்மா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பெண்டிங் ஈக்குவேஷன் m by I is equal to sigma by y is equal to E by R. क्वेश्चनல கேட்டிருக்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எது? சிக்மா. சிக்மா எதுக்கெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்? I, y, R இது எல்லாத்துக்குமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். I என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, y வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ், R என்ன அப்படின்னா வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸோட. ஸோ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தான். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தா இதுவும் கரெக்ட் தான். ரெண்டு ஆப்ஷனும் வந்துட்டு கரெக்ட் தான். பட் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரேடியஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் NA அப்படின்னு இருக்கும். பட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ், சரிங்களா, டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் அதுவும் வந்துட்டு கரெக்ட் தான். இட் இஸ் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? strain in direction at right angles to the direction of the applied force is known as, அதாவது strain direction at right angles to the applied force. ஃபோர்ஸ் எந்த இதில் நம்ம ஆக்ட் பண்ணுறோமோ, இப்போ ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த சைடு இப்போ இதில் ஆக்ட் பண்ணுறோம்னா இதே சைடில் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின். எவ்ரி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் அக்கம்பனிட் பை எ ஸ்ட்ரெயின் அண்ட் இன் இட்ஸ் ஓன் டைரக்ஷன். நம்ம ஸ்ட்ரெஸ் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு இதே டைரக்ஷன்ல, சரிங்களா, இதே டைரக்ஷன்ல ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இது ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றோமோ அதே டைரக்ஷன்ல ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு லீனியர் ஸ்ட்ரெயின். அதே ஆப்போசிட் டைரக்ஷன் ரைட் ஆங்கிள்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் நோன் அஸ் லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு ஆன்சர் லேட்டரல் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஒரு பாடி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறப்ப இதே டைரக்ஷன்ல இப்போ இது ஆக்ட் ஆகுதா, இதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் இதே டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின். இப்போ இது இப்படி ஆக்ட் ஆகும் போது இதுல இந்த டைரக்ஷன்ல இப்படி ஸ்ட்ரெயின் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இதுக்கு பேர் தான் லேட்டரல் ஸ்ட்ரெயின். ரைட் ஆங்கிள்ஸ்ல லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஓகே, லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இதுதான் இது லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். இது பாய்சன்ஸ் ரேஷியோ வந்துட்டு லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் பாயிண்ட் லோட்ஸ் ஆன் அ கேன்டிலீவர் பீம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஷோஸ். ஸோ பாயிண்ட் லோடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் அப்படியே வரும். ஸோ பாயிண்ட் லோடு இதுக்கு கேன்டிலீவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் அப்படியே மேலே வந்துடும், அதுதான். ஸோ ஆப்ஷன் பி ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்துட்டு வரும். ஓகே, இதுக்குன்னு கேட்டாங்க பெண்டிங் மூமெண்ட்டை கேட்டாங்கன்னா வந்துட்டு இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைன், அப்போ வந்துட்டு இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு நம்ம சொல்லலாம். Moment of inertia of a circular section about axis perpendicular to the section is of a circular section. Moment of inertia circular section ni கேட்டாலே வந்துட்டு 5d⁴ divided by 64. சரிங்களா? ஸோ இது டெரிவேஷன்லாம் நிறைய இருக்கு, பட் இந்த வேல்யூலாம் மக்கப் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்குலர் செக்ஷன் வந்துட்டு 5d⁴ divided by 64. ஓகேங்களா? 64 அதான் வந்துட்டு ஆன்சர்.
ஸோ டெரிவேஷன்லாம் இது பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் வேல்யூ வந்துட்டு மனப்படமாக இருக்கணும் கையில். which of the following is statically determinate beam? சரிங்களா, statically determinate beam. statically determinate beam வந்துட்டு எது அப்படின்னா overhanging beam. ஓகேங்களா, overhanging beam தான் வந்துட்டு statically determinate beam. ஓகேங்களா, ஸோ மீதி இருக்க ஃபிக்ஸ்டு கண்டினியூஸ் ப்ராப்டு அப்படிலாம் அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம். ஓகேங்களா, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, சிக்மா ஹெச், சிக்மா எம், சிக்மா வி, இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு பத்தாது அப்படிங்கிற காரணம் வரும்போது அதெல்லாம் நோன் அஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ். ஓகேங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ கண்டினியூஸ் பீம்லாம் வந்துட்டு கண்டினியூஸ் பீம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஓகேங்களா, இது வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஃபிக்ஸ்டு பீமும் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட், இது வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். ஸோ ப்ராப்பர்டு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஸோ கேன்டிலிவர் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி இது இன்டிட்டர்மினேட், இது வந்துட்டு டிட்டர்மினேட். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் கேன்டிலிவர், சிம்பிளி சப்போர்ட்டட், ஓவர் ஹேங்கிங், ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட், ப்ராப்பர்டு, ஃபிக்ஸ்டு, கண்டினியூஸ். ஓகேங்களா, ஸோ இது மூணுமே இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் சொன்னேன், சிக்மா எம், சிக்மா வி, சிக்மா ஹெச், ஹாரிசான்டல் ஃபோர்ஸ், வெர்டிகல் ஃபோர்ஸ், மொமெண்ட், இது மூணுமே போதும், இதை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்துட்டு இது மூணும் பத்தாது. ஓகேங்களா, ஸோ அதுதான், ஸோ ஓவர் ஹேங்கிங் பீம் தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர், ஓவர் ஹேங்கிங் பீம். த செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷன். ஓகேங்களா, இது வந்துட்டு இதான் ஆன்சர், பி கியூப் டி மைனஸ் ஸ்மால் பி கியூப் டி டிவைடட் பை 4d. ஓகேங்களா, 4d. ஓகேங்களா, சாரி 4d இல்லை 6d வரும். ஓகேங்களா, 6d. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ 6d வரும், 6ன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸோ சாரி, இங்கே வந்துட்டு 6d வரும், 6d. ஓகே, சாரி. ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் டெரிவேஷன்ஸ் நமக்கு இதில் தெரிய வேணாம், இதுக்கு வேல்யூஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சா போல. செக்ஷன் மாடலு, சர்க்குலர் செக்ஷனு, ரெக்டாங்குலரு, ஓகேங்களா, அந்த மாதிரி செக்ஷன்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஏரியா வந்துட்டு நம்ம இந்த வேல்யூஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு போதும். பிடி கியூப் டிவைட் பை மைனஸ் பிடி கியூப் டிவைட் பை 6d. ஓகேங்களா, 6d. The neutral axis of a section is an axis at which bending stresses. நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த சென்டர், ரைட்டா, இதுதான் வந்துட்டு நியூட்ரல் ஆக்சிஸ். இந்த ரெட் கலர் காமிச்சிருக்காங்கல்ல, இந்த ஷேடட், இதான் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பியூர் பெண்டிங்கில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பாட்டமில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டென்ஷன், இந்த டாப் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கம்ப்ரெஷன், இந்த சென்ட்ரல் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நத்திங். ஓகேங்களா, நத்திங், எதுவுமே இருக்காது, நோ சேஞ்ச், நோ கம்ப்ரெஷன் ஆர் டென்ஷன். ஓகேங்களா, பியூர் பெண்டிங்ல. ஸோ த நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் அ செக்ஷன் இஸ் அன் ஆக்சிஸ் அட் விச் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஓகே, இங்கே வந்துட்டு ஆன்சர் 0. 1% 1 degree twist of shaft is equal to pi by 180 radian. சரிங்களா, pi by 180 radian. ஓகேங்களா, ஸோ இது the angle in radian வந்துட்டு angle in degree into pi by 180. ஓகேங்களா, pi by 180. The diagram of a truss drawn to scale and is marked with loads and supports reaction is known as, so space diagram. அதுக்கு பேர் வந்துட்டு space diagram அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. லோட்ஸ் இது எல்லாம் வச்சு வரைஞ்ச ட்ரெஸ் டயக்ராம் வந்துட்டு ஸ்பேஸ் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்பேஸ் டயக்ராம். ஸோ இங்கே லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு லோடு காமிப்பாங்க ஒவ்வொரு இந்த இதையும் ட்ரெஸ்ஸையும். ஓகே, இந்த டயக்ராமுக்கு பேர் ஸ்பேஸ் டயக்ராம். If the number of members in a frame are more than 2j minus 3, ஓகேங்களா, then the frame is known as என்ன அப்படின்னு கேட்குறாங்க. frame is known as redundant frame. redundant frame. ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு 2 டைப் இருக்கு, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு 2 டைப், ஒன்று பர்ஃபெக்ட் ஃப்ரேம், இன்னொன்று வந்துட்டு இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். சரிங்களா, இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இந்த பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படிலாம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு 2j minus 3. சரிங்களா, m is equal to 2j minus 3. ஜேனா வந்துட்டு ஜாயின்ஸ். ஓகேங்களா, ஜேனா வந்துட்டு ஜாயின்ஸ், எம்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா, ஸோ ரெடண்டன்ட் இம்பர்ஃபெக்ட்ல என்ன அப்படின்னா வந்துட்டு இம்பர்ஃபெக்ட்ல வந்துட்டு ஒரு 2 டைப் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, 2 டைப் இருக்கு. ஒன்று வந்துட்டு சரிங்களா, ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டெஃபிஷியன்ட். ஓகே, ஒன்று டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். இதில் வந்து 2 டைப், ஒன்று வந்துட்டு டெஃபிஷியன்ட், இன்னொன்று வந்துட்டு ரெடண்டன்ட்.
ஸோ டெஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்துட்டு m is less than 2j minus 3 ஓகேங்களா m is less than 2j minus redundant என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்துட்டு m is greater than 2j minus 3 இதான் வந்துட்டு கண்டிஷன். இதுல என்ன if the number of members m தான் வந்துட்டு number of members in a frame is more than 2j minus 3 then known as a redundant frame. சரிங்களா, இதுதான் வந்துட்டு redundant frame அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, deficient frameக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா வந்துட்டு unstable frame. unstable frame அப்படின்னு வந்துட்டு ஒரு பேர் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் redundant. in a shaft the shear stress is not directly proportional to. ஸோ நம்ம எப்படி பியூர் பெண்டிங் பார்த்தோமோ இங்கே வந்துட்டு ஷாஃப்ட் வந்துட்டு வரும். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு டவு மேக்ஸ். சரிங்களா, டவு மேக்ஸ் அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். அங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ். இது வந்துட்டு ஷாஃப்ட் சர்க்குலர் ஷாஃப்ட்ல வரும். டவு மேக்ஸ் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை ஜே இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். ஸோ ஆர் வந்துட்டு ரேடியஸ் தெரியும், டி இஸ் ஈக்குவல் டு டார்க். சரிங்களா, டி வந்துட்டு டார்க், ஜே வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா, எம் பை ஐ அப்படின்னு பார்த்துருப்போம், எம் பை ஐ. ஓகேங்களா, ஐ வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ ஜி என்ன அப்படின்னா வந்துட்டு ஜி வந்துட்டு ஷியர் மாடுலஸ். ஸோ தீட்டா வந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. எல் வந்துட்டு லென்த். சரிங்களா, லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. சரிங்களா, நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். எதுக்கு இன்வர்ஸாக ப்ரொபோஷனல் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்னா டவு மேக்ஸ். ஸோ ஆர் ஜே எல். ஆர்னா ரேடியஸ், ஜேனா வந்துட்டு என்னது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எல்னா லென்த். ஓகேங்களா, ஸோ இதில் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்டும் இருக்கு, ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட்டும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஆனால் இதில் ஆன்சர் கொடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி இதில் கொடுத்துருந்தது லென்த் ஆஃப் ஷாஃப்ட் மட்டும்தான். ஓகேங்களா, பட் ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கும் அது இதாக தான் இருக்கு. ஓகேங்களா, ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கும் வந்துட்டு அது இதாக தான் இருக்கு. இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு இந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் கான்செப்டை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ போன பெண்டிங் ஸ்ட்ரெஸ்லையும் பார்த்தோம். இப்போ டவு மேக்ஸ் பை ஆர் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கிறத வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்களா, இது இல்லாமல் இப்போ ஜி தீட்டா பை எல் இது இருக்கிறது தான் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் லென்த்தா, ஸோ இதில் லென்த் ஆஃப் ஷாஃப்ட்டை தான் ப்ரொபோஷனல் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு இதுலையும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை தான் அவங்க எடுத்திருப்பாங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா சிக்மா பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர். ஸோ ஒய் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட். ஸோ இதை எடுத்திருக்க மாட்டாங்க, இந்த இதை எடுத்திருக்க மாட்டாங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இதுதான் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால டைரக்டா இருக்கிறத இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக எடுக்கிறது இல்லை அவங்க. Moment of inertia of a horizontal centroidal axis, x of a rectangular plate of breadth 120 meter and depth 20 meter is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ breadth வந்துட்டு 120, depth. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு பிடி கியூப் டிவைடட் பை 12 நினைக்கிறேன். சரிங்களா, பிடி கியூப் பை 12. ஓகேங்களா, இப்போ breadth எவ்வளோ? ஸோ breadth வந்துட்டு 120, depth வந்துட்டு ஸோ 20 கியூப் அப்போ டிவைடட் பை 12 அப்போ 9,60,000 டிவைடட் பை 12 அப்போ போட்டோம் அப்படின்னா வந்துட்டு 80,000 அப்படின்னு வருது. ஸோ அதான் வந்துங்க 8 into 10 power 4 mm/4. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஃபார்முலா வந்துட்டு பிடி கியூப் டிவைடட் பை 12. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு டேப்லர் காலம் போட்டுங்க. சரிங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரைட்டா, எம்ஓஐ, ஸோ செக்ஷன் மாடுலஸ் இசட். சரிங்களா, இந்த மாதிரி என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்கோ அதே வந்துட்டு ரெக்டாங்குலர், சர்க்கிள், ஸ்கொயரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 செக்ஷனுக்கு வச்சுட்டு ஒரு டேப்லர் காலமாக எழுதி வச்சுங்க. ஓகேங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பொசிஷன் ஆஃப் சென்ட்ராய்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் ஆஃப் அ சர்க்கிள் டி பை 2 தான். சரிங்களா, சென்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு ஸோ சென்டர்ல இருந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் பாதி டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ டி பை 2, ஸோ ரேடியஸ் தான். சரிங்களா, டி பை 2 தான் அது. இன் கேன்டிலிவர் வித் யூடிஎல் த வேரியேஷன் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் அக்கார்டிங் டு. ஸோ கேன்டிலிவர் இதுதான் கேன்டிலிவர், யூடிஎல் இருக்கு. சரிங்களா, யூடிஎல். ஸோ இப்போ இதில் என்ன கேன்டிலிவர் இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்கு, இந்த ரெண்டு ஃப்ரீ ஹேண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களா, ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி வேரி ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு லீனியர் லா, இது வந்துட்டு லீனியராக தான் வேரியர் ஆகுது. ஸோ இது பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பேரபோலாவாக வந்துட்டு இருக்கு. ஸோ இட் ஃபாலோஸ் பேரபோலிக் லா. பெண்டிங் மூமெண்ட் பேரபோலிக் ஷேப் இருக்குன்னா ஸோ இதுக்கு வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா லீனியர் லா.
the value of bending moment for a cantilever beam of span L meter carrying point load W at kilonewton at free end is ஓகேங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கேன்டிலிவர் பீம் சரிங்களா, கேன்டிலிவர் பீம் ஸ்பேன் எல் மீட்டர் ரைட்டா, எல் மீட்டர். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லோடு கொடுக்குறோம் ஓகேங்களா, லோடு கொடுக்குறோம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கேரிங் பாயிண்ட் லோட் டபிள்யூ அட் ஃப்ரீ எண்ட் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த ஃப்ரீ எண்டில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டபிள்யூ இருக்கும். ஸோ நடுவில் எந்த இதுவும் இல்லை. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எல் ஓகேங்களா. அப்போ இப்படியே ஆக்ட் ஆகும். ஸோ W into L bending moment. Okay, so option A, sorry option A இல்ல C, W into L kilonewton meter. ஓகேங்களா. A steel tape of 30 meter long has a cross section of 6 meter into 1 meter. Okay, if the tape is stretched by a force of 40 Newton and E is equal to 200 kilonewton per meter square, elongation எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. elongation எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்டீல் டேப்போட லென்த் கொடுத்துறாங்க, லென்த் சொல்லியிருக்காங்க 30 மீட்டர், கிராஸ் செக்ஷன் சரிங்களா, ஏரியா அப்போ ஏரியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்துட்டு 6 mm into 1 mm அப்படின்னு பார்த்தோம்னா 6 mm ஸ்கொயர் ஓகேங்களா, mm ஸ்கொயர் ரைட்டா. ஸோ ஏரியா வந்துட்டு வந்துடுச்சு. நமக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா வந்துட்டு தெரியும், ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் எதுக்கு அப்படின்னா இதான் வந்துட்டு சிக்மா, லோட் பை ஏரியா. லோடு எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 40 நியூட்டன், 40 டிவைடட் பை 6 mm ஸ்கொயர் ரைட்டா. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 6.67 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்னு வரும். யங்ஸ் மாடுலஸ் சரிங்களா. ஸோ இந்த ரிஜிடிட்டி ஈக்குவேஷன்ல யங்ஸ் மாடுலஸ் இருக்கு. யங்ஸ் மாடுலஸ் E இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை E சரிங்களா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ நமக்கு யங்ஸ் மாடுலஸ் E கொஷினில் கொடுத்துட்டான் 200 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கனால இங்கே நியூட்டன் இருக்கு. அப்போ இதை மாற்றணும், இதையும் கிலோ நியூட்டனுக்கு மாற்றினா 1 கிலோ நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன். அப்போ 0.00667 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா வந்துருச்சு. ஸோ இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதாவது E இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை E சரிங்களா. இது வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் 200 தெரிஞ்சிருச்சு. சிக்மா எவ்வளோ 0.00667. இது வந்துட்டு கீழே வந்துட்டு ஸ்ட்ரெயின் அப்படியே இருக்கு. அப்போ ஸ்ட்ரெயின் இங்கே கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு 0.00667 டிவைடட் பை 200 ரைட்டா. 200 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 0.0035 into 10⁻³ இதான் வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. ஸ்ட்ரெயின் இதான் வந்துருக்கு ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் தான் வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சது. ஏன் லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறோன்னா லீனியர் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் ஓகேங்களா. ஒரிஜினல் லென்த் சேஞ்ச் இன் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. சேஞ்ச் இன் லென்த் தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் வந்துட்டு எலாங்கேஷன். அவன் கொஷினில் கேட்டிருக்கிறதே என்னது, த எலாங்கேஷன் இஸ், இதான் வந்துட்டு கேட்டிருக்கான். அப்போ இதான் சேஞ்ச் இன் லென்த் எலாங்கேஷன். அப்போ அதான் இங்கே போட்டிருக்கோம். லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்போ இந்த சேஞ்ச் இன் லென்த் தான் எலாங்கேஷன். அப்போ எலாங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஒரிஜினல் லென்த். ஒரிஜினல் லென்த் எவ்வளோ 30 மீட்டர் நமக்கு தெரியும். அப்போ 0 பாயிண்ட் இங்கே இதுதான் வந்துட்டு இது என்ன சொல்கிறது லீனியர் ஸ்ட்ரெயின் 0.0335 into 10⁻³ into 30. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 1 mm 1.005 mm வரும். அப்போ எலாங்கேஷன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அதாவது ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1 mm. எலாங்கேஷன் இஸ் 1 mm ஓகேங்களா, 1 mm. யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயினுக்கு வந்துட்டு யூனிட் கிடையாது, இட் இஸ் யூனிட்லெஸ். ஸோ நில், ஆப்ஷன் சி நில். Two shafts, one solid and other hollow, are made of the same materials and are having same length and weight. The hollow shaft as compared to solid shaft is, so hollow shaft எப்பயுமே வந்துட்டு more stronger ஓகேங்களா, more stronger. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா hollow shaft has a hole at the center through distance. solid shaftல வந்துட்டு இது இருக்காது. For the same outer dimension, a hollow shaft has less weight than a solid shaft. இதுல weight அதிகமா இருக்கும். For the same weight per unit length, the hollow shaft has high moment of inertia சரிங்களா. இதில் வந்துட்டு சாலிட் ஷாஃப்டில் வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் டார்க்கை வந்துட்டு இதை பியர் பண்ணும், பட் இது வித்ஸ்டாண்ட் லெஸ் டார்க் ஓகேங்களா. டார்க்கும் வந்துட்டு எல்லாமே, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சரிங்களா, டார்க்கு, இது எல்லாமே வந்துட்டு ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சரிங்களா.
ஒரு சேம் வெயிட் பர் யூனிட்ல இந்த ஹாலோ ஷாஃப்ட் வியர்ஸ் மோர் பெண்டிங் லோடு தென் சாலிட் ஷாஃப்ட். ஸோ இதில் வந்துட்டு லெஸ் பெண்டிங் லோடு. ஓகேங்களா. ஸோ இது லென்த்தும் ஸ்டிஃபராகவும் வந்துட்டு இதாக இருக்கும். ஆர் ஸ்டிஃபர் தென் த சாலிட் ஷாஃப்ட். இது வந்துட்டு லெஸ் ஸ்டிஃப்னஸ். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஹாலோ ஷாஃப்ட் இஸ் ஹையர் தென் த சாலிட் ஷாஃப்ட். ஃப்ரீக்வன்சி இதுவும் வந்துட்டு இதுக்கு தான். ஸோ எல்லாத்த பொறுத்த வரைக்கும் ஹாலோ ஷாஃப்ட் தான் வந்துட்டு நல்ல பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு மோர் ஸ்ட்ராங்கர். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோ. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் வேரியஸ் டாபிக்ஸ் எல்லாமே இதில் இந்த கொஷின்ஸில் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட்டை பற்றி உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு அதை பற்றி உங்களுக்கு வந்திருக்கும். ரைட்டா. ஸோ அடுத்து இந்த ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் வந்துட்டு உங்களுக்கு கொஷின் வந்திருக்கும். அதான் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த இது செக்ஷன் மாடுலஸ் அது எல்லாமே வந்துட்டு வந்திருக்கும். ஸோ டார்ஷன் ஈக்குவேஷனும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கவர் ஆயிரும். ஃப்ரேம்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஃப்ரேம்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க. பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸை பற்றியும் வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேற ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் இவ்வளோ படித்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பினாக்கிள் பேட்ச் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா. பினாக்கிள் பேட்ச் இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் April 16th. சரிங்களா. April 16th. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இவங்க அட்மிஷன் கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா they'll let you know the details about Pinnacle batch. ஓகேங்களா. இட் இஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங், டிஎன்பிசி, ஏஇ அண்ட் ஜேடிஓ. ஓகேங்களா. ஸோ டூ ஃபாலோ இட். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.